Welcome kids for origami session. It's a very easy craft using with a paper for craft beginners. Hello viewers. இன்னைக்கு நம்ம ஆரிகாமில பார்க்க போறது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ராக்கெட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராக்கெட் மேக் பண்றதுக்கு ஆரிகாமி பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஒன் சைட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒன் சைட் கலர் பேப்பர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஓல்டு நியூஸ் பேப்பர்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கலர் பேப்பர்ல நீங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்கும்போது. ஸோ நான் இப்போ ஆரிகாமில ராக்கெட் எப்படி மேக் பண்ணலாங்கிறத பத்தி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ நாம இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆரிகாமில ராக்கெட் மேக் பண்றதுக்கு கலர் பார்ட் வெளியில தெரிகிற மாதிரி ஒயிட் பார்ட் உள்ள போகிற மாதிரி நான் ஒரு ஸ்கொயர் ஃபோல்டு மேக் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஃபோல்டுக்கு ஃபஸ்ட்டு கீழே இப்படி வச்சு நல்லா டைட்டாக ஒரு ஹரிசாண்டல் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஹரிசாண்டல் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ஃபோல்டாக திருப்பி அகைன் ஸ்கொயர் பேப்பர் ஷேப்புக்கு கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு மேட்ச் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளோரில் வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா ப்ரெஸ் பண்ணுங்கள். தம் ஃபிங்கரை வச்சு இப்படி ரிவர்ஸ்லையும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு ஃபார்வர்ட்லையும் இப்படி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீஸ் மார்க் நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிடும். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு கார்னரை நம்ம இப்படி கார்னர் டயகனல் ஃபோல்டு வந்துட்டு ஹேண்ட்கர்ச்சீஃப் ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கார்னர்ஸ் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு டயகனல் ஃபோல்டு ஸ்கொயர் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயகனல் ஃபோல்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படி மேக் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து ஒரு க்ரீஸ் மார்க் தான். இந்த க்ரீஸ் மார்க் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுக்குன்னா அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் இந்த ஸ்கொயர் ஃபோல்டை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஃபிங்கர்ஸை உள்ளே கொடுத்துக்கணும். இப்படி ஃபிங்கர்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக அப்படி லிஃப்ட் ஆகும். ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு நமக்கு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஷார்ப்பாக கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக வரணும். கீழே ஃப்ளாட்டாக வரணும், இங்கே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். ஸோ இங்கே ஷார்ப்பாகவும் இங்கேயும் அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இது டயகனலாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். தம் வச்சு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருந்த ஸ்கொயர் ஃபோல்டை இப்படி நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடுக்கு எடுத்திருக்கோம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு நான் இப்போ இப்படி எடுத்திருக்கேன். இப்போது இதை ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணுறேன். ஃப்ளிப்பிட் ஓவர்னா இதை திருப்பி வைக்கிறேன். இப்படி திருப்பி வைக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி ரைட்லேருந்து லெஃப்ட்ல எடுத்தோம். இப்போ இந்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு எடுக்கணும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் 4 ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், அதே மாதிரி உள்ள நல்ல ஷார்ப்பாக வர்ற மாதிரி இப்படி கொடுத்துட்டு இந்த டயகனல் லைன் வந்து நமக்கு இப்படி வரும். ஸோ நமக்கு இப்போ கிடைக்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப். கீழே வந்துட்டு ஃப்ளாட்டாக வரணும், கீழே ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிடணும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கார்னர்ஸும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பை வந்துட்டு இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடச்சிடுச்சு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 2 ஃப்ளிப் இருக்கணும். இந்த சைடு 2 ஃப்ளிப், ரைட் சைடு 2 ஃப்ளிப்பும் லெஃப்ட் சைடு 2 ஃப்ளிப்பும் நமக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இப்போது ராக்கெட் எப்பயுமே வந்துட்டு மேலே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மேலே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. மேலே ஷார்ப்பாக வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்னா இந்த டயகனல் லைன் வந்து இங்கே சென்டர் க்ரீஸ் லைன் தெரியுது இல்லையா, நமக்கு இந்த க்ரீஸ் லைனுக்கு நான் இப்படி கொண்டு வரேன். இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது கை வச்சு கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணும்போது லைட்டாக மூவ் ஆகும். மூவ் ஆகுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இப்படி நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு இங்கேயும் தம் ஃபிங்கர் வச்சு பின்னாடியும் வந்துட்டு ஃபார்வர்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிடுறேன். டைட்டாக ஃபோல்ட் பண்ணோன்னா மட்டும்தான் ஆரிகாமியில் நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃப்ளாப்பை மட்டும்தான் இப்படி எடுத்து ஃபோல்ட் பண்ணேன் இந்த சைடு. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் ஒரு ஃப்ளாப் எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபோல்டிங்க்கு இப்படி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் என்ன பண்ணிவிடுங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. டைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இதை என்ன பண்ணுறேன், ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இதை ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணிடுவோம். ஃப்ளிப்பிட் ஓவர் பண்ணோன்னா இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி செஞ்ச அதே ப்ரொசீஜர் இப்போ இந்த சைடு நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நல்ல ராஸாக டயகனலாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி டைட்டன் பண்ணிடுறேன். ஸோ தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் என்ன பண்ணுறேன், இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது ராக்கெட் மேலே ஷார்ப் ஆகிடுச்சு. இப்போ ராக்கெட் நமக்கு மேலே ஷார்ப் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சைடு 2 ஃப்ளிப் இருக்கும், இந்த சைடு 2 ஃப்ளிப் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை ஹாஃபாக நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த ஹாஃப் பார்த்துருக்கலையே, அந்த ஹாஃப் பார்ட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணும்போது டயகனலாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணணும். வெர்டிக்கலாக ஃபோல்ட் பண்ணும்போது என்னென்னா இந்த கார்னரை கரெக்டாக இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். இங்கே கொண்டு வந்து வச்சு
இப்போ இது வெர்டிக்கலாக தான் ஃபோல்டிங் பண்ணணும், க்ராஸாக போகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ரொசீஜர் இந்த சைட்லேயும் ஒரே ஒரு ஃப்ளிப் பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறேன், கரெக்டாக இதுக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா ஈவனாக நமக்கு லைன்ஸ் கிடைக்கும். வெர்டிக்கல் லைன் தான் நமக்கு இருக்கணும். இப்போ அந்த வெர்டிக்கல் லைனை க்ராஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை என்ன பண்ணுறேன், ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணுறேன். ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணோன்னா இந்த ஷேப் இருக்குல்லையா, அந்த ஷேப்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரியே ஒரு ஃப்ளிப்பை எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த சைடு ஒரு ஃப்ளிப் நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம். க்ராஸாக ஃபோல்ட் பண்ணக்கூடாது, வெர்டிக்கலாக இந்த லைன் வந்து நல்ல வெர்டிக்கலாக இருக்க மாதிரி நம்ம டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம். தென் சேம் வே இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷேப் நமக்கு கிடச்சிக்கும். இந்த ஷேப்பை நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது ராக்கெட் எப்படி மேக் பண்ணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே 4 ஃப்ளிப் இருக்கும். 1 2 இந்த சைடு 1 2 ரெண்டு சைடுக்கும் வந்து 2 ஃப்ளிப் இருக்கும். இப்போ இதில் ஒரு ஃப்ளிப்பை எடுத்து இந்த டயகனல் லைன், இந்த கிராஸ் ஹரிசாண்டல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு நான் என்ன பண்ணுறேன், இப்படி கரெக்டாக இந்த வெர்டிக்கல் லைன் வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே இதோட மேட்ச் ஆகணும். இப்படி மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த ஷேப் நமக்கு வரணும். அதே மாதிரி இந்த சைடும் ஒரே ஒரு ஃப்ளிப் எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளிப் எடுத்து இதே மாதிரி இந்த சைடு டயகனலையும் நான் என்ன பண்ணுறேன், இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது நமக்கு இந்த ஷேப் கிடச்சிச்சு. இதே மாதிரி இந்த சைடு நம்ம என்ன பண்ணணும் செய்யணும். ஸோ இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ளிப் இட் ஓவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப்பை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஸோ தி சேம் வே இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு இப்படி ஷேப் கிடச்சிடும். ஓகேயா, இப்போ நமக்கு ராக்கெட்டோட ஷேப்பு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் நமக்கு விளையாடுறதுக்கு கேம்ஸ் விளையாடும் போது நமக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கீழேருந்து எடுத்தோன்னா அந்த 4 ஃப்ளாப்பும் இந்த ஷேப்பில் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்படி ரெடி ஆயிடுச்சு, கரெக்டாக இப்படி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி நிற்க வச்சோன்னா இப்போ ராக்கெட் ஷேப்புக்கு நமக்கு நிற்குது. இப்போ இது இப்படி இருந்தால் அழகாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதில் அடிஷ்னலாக ராக்கெட் போகணும் அப்படின்னு நினைக்கிற போது ஃபயர் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பரில் நான் இந்த மாதிரி பாட்டமில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கலர் ரோப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி அவுட்டர் சைடு ஒயிட் க்ளூ லைட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். வச்சுட்டு ஒயிட் க்ளூ வச்சுட்டு இப்போது இந்த ராக்கெட்டோட பாட்டம் சைடு இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் சைடில் நம்ம இப்படி ஒட்டிடலாம். ஒட்டிட்டா நமக்கு ராக்கெட் ஃப்ளை ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஃபயரோட நமக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கலரில் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கலர் பேப்பரில் பண்ணலாம். இந்த கலர் அந்த கலர் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன கலரில் வந்துட்டு பிடிக்குதோ அந்த கலரில் நீங்கள் ராக்கெட் ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபயர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் உங்களோட கேம்ஸில் ஆரிகாமி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நவ் ஆரிகாமி ராக்கெட் இஸ் ரெடி. இப்போ ராக்கெட் டேக் ஆஃபுக்கு ரெடி ஆயிடுச்சு. Now the countdown 3 2 1. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Yeah, happy to teach you. Thanks for watching, viewers.